வணக்கம். இன்னைக்கு மேகி ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு குட்டி பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஸோ அதோடய ஒரு மசாலா பேக்கெட் கொடுப்பாங்க, அதையுமே எடுத்துக்கோங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல மேகியை குட்டி குட்டியாக நொறுக்கிடுங்க. நான் கை வச்சு நொறுக்கிட்டேன். உங்களால் முடியல அப்படின்னா ஒரு கவரில் போட்டு சப்பாத்தி கட்டை வச்சு தட்டி நொறுக்கிங்க. எவ்வளோ குட்டியாக நொறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நொறுக்கிக்கோங்க. ஸோ அடுத்து உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் ஒன்று போதும். அடுத்து மசாலா பவுடர், அந்த மேகியோட ஒரு பேக்கெட் கொடுப்பாங்களே, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பேக்கெட் ஆட் பண்ணுறதுனால சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது மட்டுமே போதும். ஒரு பேக்கெட் மேகிக்கு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஒரு பேக்கெட் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர்னால் ஒரு பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ரவை 2 ஸ்பூன். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ரவை சேர்க்குறேன். 2 ஸ்பூனு ரவை. அடுத்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலையுமே குட்டி குட்டியாக காய வச்சு நொறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு 2 ஸ்பூன். ஸோ இதுவும் கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் சேர்க்குறோம். எல்லாமே 2 ஸ்பூன் தான். ரவை, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 3மே 2 ஸ்பூன் தான். ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா கரெக்டான அளவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ இது தண்ணி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் பண்ணும் பொரிக்கிறப்போ. உங்களுக்கு இப்படி பிசைகிறப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ரவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டான அளவு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஸோ அடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காக. ஸோ நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் போட்டு சூடு பண்ணியாச்சு. ஓகே, ஆயில் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபிங்கர்ஸ் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மேகியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ டபுள் சைடு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, திருப்பி மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.